ராஜாவே, பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் ராஜா, வரவேற்கிறோம் பதாவே. பரலோக பிதாவே, பரிகாரியே நாங்கள் வரவேற்கிறோம் ராஜா. உன்னதமானவரே அப்பா, எங்கள் மத்தியில் இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் மத்தியில் உம்முடைய பிரசன்னமாலும் அபிஷேகத்தாலும் ஆண்டவரை நிரப்புகிறவரே உமக்கு நன்றி ராஜா. பரலோகத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே உமக்கு நன்றி நன்றி ராஜா. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. பரிசுத்தரே உமக்கு நன்றி ராஜா. எங்களுக்காக சிலுவையில் மரித்தீரப்பா, 3 நாள் உயிரோடு எழுந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை பெயர் சொல்லி அழைத்தீர், அதற்காக நன்றி ராஜா. தாயின் கருவில உருவான முன்னே எங்கள் பெயர் சொல்லி ராஜா நீர் எங்களுக்காக ஆண்டவரே வந்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜாவே, நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. உமக்கு நன்றி 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 ஆவியானவரே. ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி நன்றி. தேவாதி தேவனே உமக்கு நன்றி ராஜா. இஸ்ரவேலின் தேவன் காக்கிறவர், தூங்குவதில்லை சொன்ன தேவனே உமக்கு நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே உமக்கு நன்றி ராஜா. எங்களுக்காக இந்த நேரத்தில் ஆண்டவரே அசைவாடுகிறவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாயும் தந்தையும் எங்களை தேற்றுகிறவரே உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி. உற்றார் ஆண்டவரை கைவிட்டாலும் ஆண்டவரே நீர் எங்களை கைவிடாத தேவன் ராஜா. எங்கள் பக்கத்தில் ஆண்டவர் 1000 பேர், வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் எங்களை ஒருவனும் அசைக்கப்படுவதில்லை ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. பரிசுத்தரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ராஜா. கிருபை தந்தவரே உமக்கு நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. உமக்கு நன்றி ராஜாவே. அபிஷேகத்தின் தேவனே உமக்கு நன்றி ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அம்மாவே உமக்கு நன்றி.
தட்டி கிருபையா என்ற பாடலை பாடுவோமா? கிருபையால்
ராஜா. உமக்கு நன்றி இயேசுவே. எங்கள் ஜீவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் ஜீவ ஊற்றே உமக்கு நன்றி இயேசுவே. சாரோனி ரோஜாவே உமக்கு நன்றி இயேசுவே. எங்கள் பிதாவே உமக்கு நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆவியானவரே. நன்றி நன்றி பரிசுத்தரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஜீவன் தந்தே உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தேன் உம்மை ஆராதிக்க.
Praise the Lord. Hallelujah. Good evening. I'm so glad that so many of you came today. அந்த நாளில் ஓகே அநேகர் வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஓகே சோர்வோடு வந்திருப்பீங்க. ஆனால் நிச்சயமாகவே இந்த நாளில் தேவன் உங்களை உற்சாகப்படுத்துவார் நம்புகிறேன். I truly believe the Lord will revive you. God will speak to you and God will do something in your spirit. ஓகே உங்கள் ஆவியில் தேவன் ஒரு புதிய காரியம் செய்ய விருப்பப்படுகிற தேவன். ஓகே கிரீட்டிங்ஸ் இன் ஜீசஸ் நேம். இயேசு நாமத்தில் உங்கள் அனைவரும் ஜூமில் இருக்கிறவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஓகே வி ஆர் ஹியர். வாட் டே இஸ் டுடே? ஆஷ் வெட்னஸ்டே. ஆஷ்னா என்னது? சாம்பல். சாம்பல்னா என்னது? சாம்பல்னா சாம்பல், சம்பல் இல்லை. ஓகே சாம்பல்னா எங்கே ஒரு துக்கமான ஒரு காரியம் தான் சாம்பலுக்கு நம்ம என்ன செய்வோம்? ஒப்பிட்டு பார்ப்போம். ஓகே ஒரு வீடு எரிஞ்சு போச்சுன்னா அது சாம்பல் ஆயிட்டுன்னு நம்ம வந்து ரொம்ப சேடாக இருப்போம். கரெக்ட் ஆர் நாட்? கரெக்ட் ஆர் நாட்? ஸோ சாம்பல் சொல்லும்போது சந்தோஷமாக இருப்போமா, ரொம்ப சேடாக சோகமாக இருப்போமா? சேடாக இருப்போம். கரெக்ட் ஆர் நாட்? நல்லா இருந்தது என்ன ஆயிட்டு? அழிஞ்சி தூசி ஆகிவிட்டது. So praise God. Okay, so before we go on to the meditation, let's commit this time to the Lord. தேவனிடத்தில் இந்த நேரத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நன்றி தேவனே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த அழகான நாளில் அப்பா நீர் எங்கள் மத்தியில் வந்ததுக்காக நன்றி. எங்களை உங்கள் சமூகத்தில் கூட்டி சேர்த்ததுக்காக உமக்கு நன்றி தேவா. அப்பா இந்த இடத்தில் உம்முடைய ஜனங்கள் உம்முடைய முகத்தை தேடி வந்திருக்கிறார்கள் ராஜா. அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தில் அசைவாடி ஒவ்வொரு இருதயத்திலும் நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் இருதயத்தை உம்மிடத்தில் நாங்கள் திருப்புகிறோம் அப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற எந்த விதமான தடைகளாக இருந்தாலும், பாரங்களாக இருந்தாலும் அப்பா, எந்த கவலைகளாக இருந்தாலும் அப்பா, நீர் அதை நீக்கி போட்டு அப்பா இந்த நேரத்தில் எங்களை கத்தாவே புதுப்பிக்க வேண்டும். திரும்பியும் புது பலனை கொடுத்து ராஜா எங்களை உம்முடைய உற்சாகத்துக்குள்ள, உங்களுடைய சந்தோஷத்துக்குள்ள எங்களை வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆஷ் வெட்னஸ்டே. இப்போ கேத்தலிக் சபைக்கு போனீங்கன்னா இந்த நாளில் என்ன செய்வாங்கன்னா, போன வருஷோட பாம் சண்டேயோட இலைகள் எல்லாம் எடுத்து அதை எரிச்சு ஓகே அதை வந்து நெத்தியில் போடுவாங்க. சரியா? ஸோ தே புட் த ஆஷஸ். ஸோ எப்படி இந்த ஆஷ் வெட்னஸ்டே வந்ததுன்னா இந்த பேர் தான். இந்த ஆஷ் அவங்க வந்து அந்த பாம் லீவ்ஸ், பாம் லீவ்ஸ்னால் என்ன சொல்லுவாங்க? த பாம் குருத்தோலை. குருத்தோலை நெருப்பில் எரித்து அதை சாம்பலாக்கி அவங்க இந்த நாளை வந்து என்ன செய்கிறாங்க? அனுசரிக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து யாராவது போட்டிருக்கோமா அந்த மாதிரி? இல்லை. சரியா? ஏன்னா இந்த சாம்பல் புதன்கிழமை வந்து ஒரு துக்கமான நாள் இல்லை. இட்ஸ் நாட் அ டே ஆஃப் சாரோ. இட்ஸ் நாட் அ டே ஆஃப் சேட்னஸ். இட்ஸ் ஆக்சுவலி அ டே வென் வி ரிஃப்ளெக்ட். நம்ம வந்து தியானிக்கிற ஒரு நாளாக இருக்கிறது. நம்ம திரும்பியும் ஒரு புதுப்பித்ததுக்குள்ள வர ஒரு காலமாக இருக்கிறது. ஓகே இந்த ஆஷ் வெட்னஸ்டே வந்து என்னன்னா, இதுதான் நாள் லென்ட் காலத்தில். ஓகே ஆஷ் வெட்னஸ்டே இஸ் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் லென்ட். ஸோ டுடே இஸ் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் லென்ட். லென்ட் காலத்துக்கு நாள் இதுதான். அப்போ லென்ட்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? லென்ட் இஸ் ஸ்ப்ரிங் டைம். லென்ட் இஸ் வாட்? ஸ்ப்ரிங் டைம். when do we celebrate Lent? இந்த லென்ட் காலம் எப்போ நம்ம உபசரிப்போனா, துளிர்கால துவக்கத்தில் தான் நம்ம இதை உபசரிப்போம். ஸோ when we say Lent, it's actually the beginning of spring time. Now try to think back about spring time. Okay, spring time na என்ன நடக்கும்? இதுக்கு முன்னால எந்த காலம்? ஸ்ப்ரிங் டைமுக்கு முன்னால எந்த காலம்? வின்டர். வின்டரில் என்ன ஆயிரும்? எல்லாம் இலையெல்லாம் கொட்டி போயிடும். கரெக்ட்? வெறும் காம்பு தான் இருக்கும், வெறும் அந்த ட்ரீ ட்ரங்க் தான் இருக்கும். ஆனால் இந்த துளிர்காலம் வரும் பொழுது என்ன நடக்கும்? எல்லாம் திரும்பியும் பச்சை பச்சையாக
மாறிவிடும். Do you understand? So Lent is not a time of sadness, but Lent is a time of revival, of something new. ஒரு புதுப்பிக்கிற காலம், ஒரு துளிர் விடுகிற காலம், ஒரு புதிய காரியம் நடக்கிற ஒரு காலம். Do you understand? Do you have an expectation in your heart for something to do, something new for God to do in your heart? உங்கள் இருதயத்தில் தேவன் ஏதோ ஒரு புதிய காரியம் இந்த லென்ட் காலத்தில் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்கிறதா? வாஞ்சை இருக்கிறதா? ஆமேன் சொல்லுங்க. ஆமென். யார் இந்த புதுப்பிக்கிற காரியத்தை செய்ய போகிறான்னா பரிசுத்த ஆவியானவர். இட்ஸ் நாட் அஸ், நம்ம இல்லை. ஆனால் அவர் அதை செய்வதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவரோட கை கோத்து நடக்க வேண்டும். Do you understand? So it's a blessed time. Lent is a blessed time. ஆசீர்வாதம் வதிக்கப்பட்ட ஒரு காலம். alright? பச்சை பச்சையா இலை வரும்போது நமக்கு சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷமா இருக்காதா? ஒரு செடியை நட்டுறோம், அதில் ஒரு சின்ன இலை வருது, ஒரு சின்ன பச்சையா வருது, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன குறிக்கிறது? when you see a small green leaf coming out from a stem, ஒரு ரோஸ் செடியை வெட்டி வைக்கிறீங்க, அது முதல்ல கருப்பாகிற மாதிரி இருக்கும், திடீர்னு ஒரு பச்சை இலை வரும். கரெக்டா? உங்களுக்கு எப்படி ஃபீலிங்? how is your feeling? மகிழ்ச்சி. எஸ், சந்தோஷம். ஏன் தெரியுமா சந்தோஷம்? அந்த வெட்டி வச்ச அந்த காம்பு என்ன வந்து உயிர் வருது. ஓகே, துளிர்க்கும் போது அது என்ன காமிக்குதுன்னா எனக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. ஸோ இந்த லென்த் காலம் ஒரு ஜீவன் பெற்றுக்கொள்ளுகிற காலம், திரும்பி இந்த ஜீவன் பலப்படுக்கிற காலம், திரும்பி இந்த ஜீவன் தேவனோட இன்னும் நெருங்கி வருகிற ஒரு காலம். அப்போ பழச என்ன செய்யணும்? பழசை நம்ம பின்னுக்கு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா மின்னுக்கு போக முடியுமா? போகவே முடியாது. அப்போ இந்த லென்த் காலம் வந்து மார்ச், இன்னைக்கு மார்ச் 5ஆம் தேதி, ஏப்ரல் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த லென்ட் காலம். 18ஆம் தேதி குட் ஃப்ரைடே. alright? The Lent season is from March 5th to 17th of April. The next day, 18th of April, is Good Friday. Okay? And the 20th of April is Easter. All right. Let's. Okay, a time of reflection. Lent is a time of reflection. Reflection என்ன அர்த்தம்? இப்போ நீங்க வந்து ஒரு கண்ணாடி முன்னால பாக்குறீங்க, என்ன பாக்குறீங்க? யாரை பாக்குறீங்க? நீங்க கண்ணாடி முன்னால நின்னா நீங்க உங்களை தான் பாப்பீங்க. alright? If we are standing in front of a mirror, we will be seeing ourselves, correct? So a time of reflection means looking at ourself. நம்மளே நம்ம என்ன செய்யறது? ஓகே, அது பிரதிபலிக்கிறது. ரிஃப்ளெக்ஷன் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஒரு மீனிங் பிரதிபலிக்கிறது. இன்னொரு மீனிங் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் நம்மளை சோதித்து பார்க்கறது. சரியா? ஸோ இந்த இடத்துல எக்லீசியாஸ்டிஸ் சாப்டர் 3 verse 20, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? பிரசங்கி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. ஆமென். ஆமென். Remember that you are dust. கடவுள் சொல்றாரு இந்த வார்த்தையில, நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க யாரு? நீங்க எப்படி வந்தீங்க? மண்ணினால் தான் உருவாக்கப்பட்டீங்க. and to dust you shall return. இதை நம்ம மறக்கவே கூடாது. We must never forget that we came from dust and one day we will go back to dust. இந்த உலகத்திலிருந்து ஒரு பொருள் கூட நீங்க எடுத்துட்டு போக முடியாது. You cannot take anything from this world, not even the dust. A lot of people of the world
உலகத்தில் இருக்கிறவர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சொத்தை சேர்த்து வைக்கிறாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எனக்கு 3 ஜென்மத்துக்கு நான் வந்து சொத்து சேர்த்து வச்சுருக்கேன், என்னுடைய அடுத்த ஜென்மம் 3 ஜென்மத்துக்கு அவங்க வேலை செய்யவே தேவை இல்லை, நான் அவங்களுக்கு வந்து சேஃப்டி வச்சுருக்கேன். ஆனால் நமக்கு ஒரு கேள்வி தோணுகுது, உண்மையாக நம்ம சேர்த்து வச்சிருக்கிறது 3 ஜென்மத்துக்கு வருமா, இல்லாட்டி நாளைக்கே அழிந்து போகக்கூடுமா? நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம முழு குடும்பமே அழிந்து போவோம், நம்ம முழு தேசமே அழிந்து போவோம். கரெக்ட் ஆர் நாட்? அப்போ அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னா அவங்களுடைய இருதயத்தின் பெருமையினால பேசுகிறாங்க. இயேசு வந்து ஒரு பேரல ஒரு உகுமை சொன்னார். அதாவது ஒரு மனிதன் நிறையா தானியங்கள் சேர்த்து வச்சான். அப்போ அவன் என்ன செய்தான்னா இன்னும் பெரிய பெரிய தானியங்கள் சேர்த்து வைக்கிற இடங்கள் கட்டி வைத்தான். அப்போ எல்லாம் முடிந்த பிறகு அவன் சொன்னான், இதுக்கு மேலே நான் வந்து கவலையே பட தேவையில்லை, ஏன்னா எல்லாம் நான் சேர்த்து வச்சுட்டேன். ஆனால் அந்த ராத்திரி தேவன் வந்து என்ன சொன்னான்னா, இன்னைக்கு உன்னுடைய என்னது உயிர் போக போகுது, எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. அப்போ அவன் சேர்த்து வச்சது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை. அப்போ இந்த உலகத்தில் நம்ம இருக்கும் பொழுது இதுதான் நம்ம மறக்கக்கூடாது. நம்ம டஸ்ட்லால வந்தோம், டஸ்ட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். அப்போது இந்த வாழ்க்கையில் நம்ம எதை கடவுள் செய்கிறோமோ அது மட்டும்தான் நம்ம நிலச்சி பரலோகத்துக்கு நம்ம எடுத்து போக முடியும். So this is a time of reflection. There is no pride. அதாவது நம்ம வந்து பெருமைப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஸோ அது வந்து சாம்பலுக்கு ஒப்பிடலாம். alright? ஓகே. ரெண்டாவது a time of repentance. நம்மளுடைய இருதயத்தின் சூழ்நிலைமை, நம்ம இருதயம் எப்படி இருக்கிறதுன்னு நம்ம என்ன செய்யணும்? உணர்ந்து பார்க்கணும். We have to examine our heart. Let's read Joel. யோவேலின் புத்தகம், பழைய ஏற்பாடு, யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். அப்போ இந்த இடத்துல தேவன் என்ன சொல்றாருன்னா, எப்படி நம்ம திரும்பணுமா? முழு உங்க வஸ்திரங்களால் அல்ல. எதை நீங்க கடல் பக்கம் திருப்பணும்? இருதயத்தை திரும்ப. இருதயத்தை சோதித்து பாருங்கள். பாதி இருதயம் இல்ல, முழு இருதயம். The Lord says, turn to me now. இப்போ நீங்க திரும்புங்க, நாளைக்கு இல்ல. நாளைக்கு உங்களுடையது இல்ல. Tomorrow does not belong to you. Give me your heart. திரும்புங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய இருதயத்தை என்னிடத்தில் கொடுங்க. ஏன்னா உங்களுடைய இருதயத்தை நீங்க என்ன செய்ய முடியாது? திருப்ப முடியாது. And the Lord says, return to me, for he is merciful. அவர் மகா கிருபை உள்ளவர். And he is compassionate. மகா அன்புள்ளவர். Slow to get angry. நம்ம இருதயத்தை நம்ம தேவனை தேடி வரும் பொழுது, நம்ம எந்த பாவியாக இருக்கலாம், கண்ணீரோட தேடி வரும் பொழுது, தாழ்த்தி நம்ம தூசி மண் என்று நம்ம தேடி வரும் பொழுது, நமக்கு எந்த மகிமையும் இல்லை. நம்ம எவ்வளோ அழகாக இருக்கலாம், எவ்வளோ படிச்சிருக்கலாம், எவ்வளோ அந்தஸ்து வச்சுருக்கலாம், எத்தனை பட்டம் வச்சுருக்கலாம், ஆனால் உண்மையாகவே நம்ம வந்து ஒரு ஜீரோ தான். All the things that we can find in this world will go away, will not be permanent. And so we can have everything in this world. The devil will give you all the glory of this. பிசாசு வந்து என்ன கொடுப்பான்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மகிமையும் கொடுப்பான். நீ என் முன்னால வந்து உள்ளுன்னு ஏசுக்கிட்டே சொன்ன பிசாசு, நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? பரலோகத்து மகிமையை கொடுக்க மாட்டேன்,
பூலோகத்தில் இருக்கிற எல்லா மகிமையும் உனக்கு கொடுப்பேன். ஆனால் கடவுள் இந்த இடத்துல சொல்றாரு, நீ என் பக்கம் திரும்பி வா. Turn your heart. So this is a time of Lent, a spring. புதுப்பிக்கிற நிலைமை. பழச நம்ம நினைக்க வேண்டாம். நம்ம என்ன செய்யணும்? நம்ம இருதயத்தை தேவன் முன்பாக தாழ்த்தி, return to the Lord, humble yourself before the Lord and say, God, fill me with your love. Only love can change us. நம்ம இருதயம் எப்படி மாற்றப்படும்னா தேவனுடைய அன்புனால தான் nothing else can change. And for that to happen, we must return to the Lord. நம்ம இருதயத்தை, நம்ம அன்பை அவரிடத்தில் கொடுக்கும் பொழுது. Alright? So a time to reflect. Lent is a time to reflect, and Lent is a time to repent. சரியா? Okay. What else is Lent remind us of? It is a time to draw near to God. நம்ம அவர் முகத்தை தேடி வர, இன்னும் நெருங்கி வர இந்த காலங்களில் நம்ம என்ன செய்யணும்? மான்கள் நீரோடையை வாஞ்சித்து தேடி போகுது. ஏன் மான்கள் நீரோடையை வாஞ்சி தேடி போகுது? Why does the deer pant after the water? Why does the deer? ஏன் மான்கள் நீரோடையை தேடி வாஞ்சித்து போகுது? Anybody? தாகம். தாகம் தாகம் இல்லாட்டி அது தேடுமா? தேடாது. So in this time of Lent, the 46 நாட்கள், there's 46 days of Lent, right? We have to thirst after தண்ணி இல்லை, thirst after God. ஸோ லென்த் காலத்தில் நம்ம என்ன செய்வோம்? எப்போதும் உபவாசிப்போம். கரெக்டாண்ணா? ஏன் உபவாசிக்கிறோன்னா நம்மளுடைய இஷ்டங்கள், நம்ம சாப்பாடுக்கு இருக்கிற விருப்பங்களை நம்ம வந்து என்ன செய்கிறோம்? கண்ட்ரோல். வி ஆர் கண்ட்ரோலிங் இட். பட்டினி இல்லை, தயவுசெய்து பட்டினியாக கிடைக்காதுங்க. ஏன்னா டோன்ட் கோ த்ரூ திஸ் லென்ஸ். நான் வந்து ஃபாஸ்டிங் பண்ணிட்டேன், ஆனால் உண்மையாகவே தேவனை தேடலை, நான் பட்டினியாக கடந்து தான் மிச்சம். இஸ் இட் ஆஃப் எனி யூஸ்? நோ. நீங்கள் 10 நாள் பட்டினி கடந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அது ஒரு நன்மையும் உங்களுக்கு கொடுக்காது. Going hungry for the Lord is useless. God did not ask you to go hungry. God said, draw near to me. என்னிடத்தில் என் முகத்தை தேடி வாங்க. Draw near to me and I will draw near to you. நீங்க என்னை தேடி வரும் பொழுது நான் என்ன செய்வேன்? நான் வந்து உங்க பக்கம் நான் வந்து என்ன செய்வேன்? தேடி வருவேன். Alright? That is in James 4:8. Don't be double. பாதி பாதி இங்கே பாதி அங்கே, ஒரு நாள் இப்படி ஒரு நாள் இப்படி. காலையில் ஃபாஸ்டிங் செய்வோம்னு நினைப்போம், மத்தியானத்துக்குள்ளே மறந்துட்டு சாப்பாடு சாப்பிட்ருவோம். நோ. God is a God of words. நம்மளுடைய வார்த்தை நம்மளோட நோக்கத்தை பார்க்குறாரு. நம்ம எதை சொல்கிறோமோ, எதை அர்ப்பணிக்கிறோமோ அதை அவர் பிடித்து கொள்கிற தேவன். பாதி வழியில் அவர் விட்டு விடுகிற தேவன் இல்லை. நம்மளும் விட்டு விடுகிறதுக்கு அவர் விருப்பப்படலை. If you are going to fast one meal, tell the Lord, Lord, help me to do it. Give that one meal up and spend the time with the Lord. ஒரு சாப்பாடு சாப்பிட எவ்வளோ நேரம் எடுக்கும்? Half an hour? So you can give half an hour to the Lord. ஒரு சாப்பாடு சாப்பிட 1 மணி நேரம் ஆஃபீஸ் அவர் கொடுக்குறான். ஓகே, கரெக்ட் ஆர் நாட்? That 1 hour belongs to the Lord. That is what God is saying. Don't be double minded. இன்னைக்கு பசிக்குது, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் வந்து நல்ல பிரியாணி ஆக்கி எனக்கு கூப்பிட்றான் வீட்டில், இல்லாட்டி கொண்டாந்துருக்கான் ஆஃபீஸ்க்கு. அந்த டைம் நம்ம ஸ்விட்ச் பண்ணிடுவோம். ஓகே பாஸ், காட் சாரி, இன்னைக்கு வந்து கேன்சல். நோ, இட் இஸ் வெரி டிஸ்பிளீசிங் டு காட். கடவுளுக்கு அந்த காரியம் பிரியமில்லாத ஒரு காரியம்.
Whatever we make a promise to God, just as He promises is true, He wants it to be true. Okay, அடுத்தது, so we come to a time of reflection, a time of repentance and a time to draw near. Okay, இந்த இடத்துல நம்ம என்ன படம் பார்க்கலாம்னா, ஒரு செடி வருது. அந்த செடி எங்கேருந்து வருது? ஒரு சின்ன கல் பாறை நடுவில் இருந்து வருது. அது வழியே வரும்போது சொன்னாங்க கஷ்டமாகும். Easy for that flower to come out. But the flower came out, right? The plant came out, correct or not? So what are we talking about? A time of transformation and growth. What is transformation, Jama? மறுரூபம். நம்மளுடைய ரூபம் வந்து தேவ சாயல்ல உருவாக்கப்பட வேண்டும். Our life must be transformed in these 40 days that we are fasting. God must do something, not us. உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். என்னிடத்தில் நிலைத்திருங்கள், என்னை அல்லாமல் நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. Abide in me. நானே உங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். நானே ஜீவ ஒளியா இருக்கிறேன். So a time of transformation brings growth. பாருங்க, நம்ம வாழ்க்கை வந்து மாறும் பொழுது அந்த இடத்துல என்ன வருது? ஒரு வளர்ச்சி வரும். நம்ம விசுவாசம் மாறும் பொழுது அந்த இடத்துல விசுவாசம் வளரும். நம்ம பைபிளை வாசிக்கிறோமா, நம்ம என்ன செய்கிறோம்? ஓகே, இந்த லென்த்து காலத்தில் நான் ஒரு சாப்டர் வாசிக்கிறேன்னா இன்னைக்கு நான் என்ன செய்வேன்? 2 சாப்டர் வாசிக்கிறேன். ஒன்று காலையில் ஒன்று மாலையில். I will read 2 chapters. If every day I'm reading 1 chapter, I'll read 2 chapters. If I don't read at all, this Lent at least I'll read 1 chapter. That is transformation. Who makes the choice? Yaar in the choice? Choice நான் சொல்லுவாங்க. யார் இதை தெரிந்து கொள்றா? கடவுள் தெரிந்து கொள்றாரா, நம்ம தெரிந்து கொள்றோமா? நம்ம தான். The choice is ours. நம்ம தான் அதை தீர்மானிக்கணும். நம்ம தீர்மானிக்கணும். ஓகே, பிலிப்பியர் 4 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். Let's read Philippians chapter 4 verse 13. What does it say? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. இந்த வசனத்தை நல்லா மனப்பாடம் பண்ணி வைக்கிறீங்க. பிசாசு சொல்ல முடியாது. கிவ் அப். 2 நாள் அவுட் ஆயிட்ட. ஓகே, 2 நாள் நீ வந்து என்ன சொன்ன? நீ வந்து ப்ராமிஸ் ஸ்கிப் பண்ணல. பரவாயில்ல. ஏன்னா கடவுள் வந்து பிரியப்படலை. ஆனாலும் அவர் என்ன சொன்னார்? நான் மகா இரக்கமுள்ள தேவன். ஸோ நீ திரும்பி என்ன செய்ய? எழுந்து திரும்பியும் நீ முயற்சி செய்ய. ஆனால் என்னை பலப்படுத்துகிற யாரு? Who will strengthen you? Jesus, the Spirit of God. So when you're going through these 40 days of fasting, ask the Holy Spirit to strengthen. Bible வாசிக்க இஷ்டம்ல. Read it and tell the Holy Spirit, strengthen me. I am weak, you are strong, strengthen me. Okay, நான் பலவீனன் தான், ஆனா நீங்க பலமுள்ள தேவன். You are a mighty God. Change will be faced. அதாவது ஒரு புதுப்பித்தல் வரப்போது அதுக்கு என்ன இருக்கும்? சவால்கள் இருக்கும். அந்த பாறை இருக்குது, அந்த இடத்துல ஒரு சின்ன இடம் தான் இருக்குது அந்த செடி வர்றதுக்கு. டிஸ்கம்ஃபர்ட் என்ன அர்த்தம்? கஷ்டமா இருக்கும். முதல் நாள் எடுத்தீங்கன்னா அப்பந்தான் என்ன செய்யும்? தலைவலி வரும், நெஞ்சு வலிக்கிற மாதிரி செய்யும், கால் நடக்க முடியாமல் செய்யும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தூங்க வேணும்னு நடக்கும். அப்போ யார் கண்ட்ரோல்? இப்போ நம்ம பாடி கண்ட்ரோல் பண்ணுது நம்மளை. கரெக்ட் ஆர் நாட்? கொஞ்ச நேரம் போய் படுத்தா அப்படியே தூங்கிடுவோம், அப்படியே நேரம் வேறும். கரெக்ட்? ஸோ தேர் இஸ் அ சேலஞ்ச். அதில் வந்து ஒரு சவால் இருக்கிறது. அதில் வந்து ஒரு பேட்டல் என்னது? போர். ஒரு போர் தான். யாரோட போராடுறோம்? பிசாசோட போராடுறோம். நம்மளுடைய ஃப்ளஷ்,
நம்மளுடைய மாமிசத்தோட போராடுறோம். கரெக்ட் or not? மாமிசம் சொல்லுது உற்று உற்று முடியாது, 40 வருஷம் முடிச்சிட்ட, ஒரு வாட்டி கூட நீ செய்யலை, இப்போ நீ உனக்கு செய்ய முடியாது, பரவாயில்ல, ட்ரை அகெயின். காட் சேட் ட்ரை அகெயின். கஷ்டமாக இருக்கும், ஆனால் போக போக அது என்ன ஆயிரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த செடி ஒரு பூ பூக்கிற வரைக்கும் அது என்ன செஞ்சிச்சு, அது கஷ்டப்பட்டு தான் மேலே வந்துச்சு. ஸோ லெட் அஸ் ரிமெம்பர் தட் வி ஆர் ஃபேஸ்ட் வித் சேலஞ்சஸ் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் நமக்கு சேலஞ்ச் தான். இந்த லென்ட் காலத்து மட்டும் இல்லை, ஏன்னா நமக்கு ஒரு எதிரி இருக்கான். அ டைம் ஃபார் சர்வீஸ் அண்ட் அ டைம் ஃபார் ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ். A time for service and a time for steadfast love. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் நற்கிரிகைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும் அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். Yes, God has created us for what? எதுக்காக நம்மள தேவன் உருவாக்கி இருக்கிறார்? இந்த வசனத்தின்படி நற்கிரியைகளை செய்வதற்கு. We have been created for doing good works. தேவன் நம்மளை எதனால நம்ம தெரிந்து கொண்டிருக்கார்? Why did he choose us? அதே வசனத்தில் போடப்பட்டிருக்குது. எதனால அவர் நம்மளை இருளில் இருந்து வெளியே எடுத்திருக்காரு? What did he choose us and take us out from the darkness? Okay, can somebody read it in English? Ephesians chapter 2 verse, okay, those are following in English, you can read in English. Ephesians chapter 2 and verse 10. It's an important verse. Who likes to read? Okay, Brianna. For we are God's workmanship. அவருடைய சிருஷ்டிப்பு, புதிய சிருஷ்டிப்பு. ஓகே, கண்டினியூ. கிரியேட்டட் where? In Jesus Christ. அவருடைய சாயல்ல. எப்படி அவரை கிரியேட் பண்ணாரு? அவருடைய சாயல்ல கிரியேட் பண்ணிருக்காரு. சும்மா ஒரு பொம்மை, இந்த ஷேப் இருக்கு, இந்த பொம்மை மாதிரி இல்லை. நம்ம ஒவ்வொருத்தரையும் யாரோட சாயல்ல கிரியேட் பண்ணியிருக்காரு? இயேசுவோட சாயல். ஓகே, கண்டினியூ. To do good works. Who prepared the good works? யார் இதை ப்ரிப்பேர் பண்ணானா? நம்ம குட் ஒர்க் செய்யணும்னு யார் ப்ரிப்பேர் பண்ணா? கடவுள் திட்டம் போட்டுட்டாரு. நீங்க இந்த இடத்துல தான் நீங்க குட் ஒர்க் செய்யணும், நீங்க அந்த இடத்துல தான் நீங்கள் குட் ஒர்க் செய்யணும். நீங்கள் சீனா தேசத்தில் பிறந்தா சீனா தேசத்தில் தான் உங்கள் குட் ஒர்க்ஸை செய்யணும், எங்கேயும் ஓட முடியாது. தேவன் எல்லைகளை நியமித்து வச்சிருக்காரு. 2 காலு 2 கை இல்லாத மனிதன் நற்கிரியை செய்கிறானா இல்லையா? அவன் நமக்கு மேலே செய்கிறான். அவன் உலகம் எங்கும் அவனுடைய பேரு அறியப்பட்டு இருக்கிறது. So why did God create a man without leg and hands? நோக்கம் சேம். அவர் பார்க்கும்போது ஐயோ பாவம் பாவம் நினைக்கிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்றாரு? என்னோட மகிமைக்காக இந்த மனிதனை நான் சிருஷ்டிக்கிறேன். என் நற்கிரியைகளை, நான் ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிற நற்கிரியைகளை அவன் செய்வான். அதனால தான் இயேசு சொன்னாரு. That's why Jesus said, what I see the Father do, I do, and what I hear the Father say, I say. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் ரொம்ப நேரம் தேவனோட செலவழித்தார். He can spend a lot of time with prayer with God, and he said, நான் பிதா என்ன சொல்றாரோ அதை தான் நான் சொல்லுகிறேன், பிதா என்ன காண்பிக்கிறாரோ அதை தான் நான் செய்கிறேன். Do you understand? That is very important. So Ephesians chapter 2 verse 10 is very, very important. You, first of all, you are a workmanship in Christ
Jesus. Okay, look at the person beside you. தமிழ்ல சொல்றீங்களோ இங்கிலீஷ்ல சொல்றீங்களோ நீங்க இந்த வார்த்தையை சொல்லுங்க. I am a workmanship in Christ Jesus. கொஞ்சம் சிரிச்சு சொல்லுங்க. ஓகே, கையை இங்கே வச்சு இந்த வசனம் வந்து இன்னைக்கு உங்க இருதயத்தில் பதியணும். ஓகே, இன்னைக்கு சண்டே ஸ்கூல் நடத்தப்படும். ஓகே, I am a workmanship in Christ Jesus, created for good works, which God has prepared for me to do before the creation of the world. அப்ப எப்போ பிளான் பண்ணாரு? உலகம் ஆரம்பிக்க முன்னாலே நமக்கு அஜெண்டா ஜட்வால்லாம் போட்டு வச்சிட்டாரு. Okay, repeat. Can you repeat that Ephesians chapter 2 verse 10? Okay, put your hand. This is the word that you are going to tell every day to yourself. I am, what is it verse? For we are his We are his creations, his workmanship in Christ Jesus. in Christ Jesus, Created for good works that he has prepared that he has prepared before the foundations of the world. of the world. Amen. அப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குதா இல்லையா? ஒரு ஜட்வால் வக்து இருக்குதா இல்லையா? ஒரு பிளான் இருக்குதா இல்லையா? ஒருத்தர் பிளான் இன்னொரு பிளான் சேம் இல்லை. God has prepared. God has prepared. But the devil comes to destroy it. Do you understand? So it's very important. So we saw that okay. So we have seen that the first is Lent is a time of reflection. Correct or not? ஞாபகம் வச்சுக்கிடுங்க. Lent is a time of reflection. Secondly, what did I say? Lent is a time of repentance. Reflect பண்ணாதான் நம்ம repent பண்ண முடியும். Thirdly, I said Lent is a time draw near to God. Okay, draw near to God. Magnet என்ன செய்யுது? இழுக்கும். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நேல் வந்து மேக்னெட் ஆயிரும். Correct? So thirdly, Lent is a time to draw near to God. Fourthly, Lent is a time of transformation and growth. And lastly, Lent is a time of service and steadfast love. And love நம்ம வந்து யாருக்கும் என்னமோ ஒரு நன்மையும் செய்யவே முடியாது. சரியா? So we see that Lent is a very very blessed time. The Lent காலம் வந்து ரொம்ப ரொம்ப என்னது? ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காலம். துக்கிக்கிற காலம் இல்லை, நம்ம பட்டினியா போகிற காலம் இல்லை. Right? May the Lord shower his blessings. This is what I leave with you. May the Lord shower his blessings even as you go through this time of Lent, and ask the Lord, even as he has prepared the good works for you, even as you are the handiwork of God, அவர் உங்களுக்காக நற்கிரியைகளை என்ன செய்யணும்னு ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அந்த நற்கிரியைகளை நான் செய்து அவர் சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு பலத்தை கொடுங்கன்னு நம்ம என்ன செய்யணும்? அவரிடத்தில் நம்மளை அர்ப்பணிக்கணும். We commit ourselves to God. We commit ourselves to God. So what did you catch today? Ephesians chapter 2 verse 10. This is going to be your memory verse. Please remember. Tell that every day in your prayer. அதுதான் உங்களுடைய ஜெபமா இருக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய தியானமா இருக்க வேண்டும். அதுதான் எங்க போனாலும் எந்த ஊழியம் செஞ்சாலும் அதுதான் உங்களுக்கு குறியாக இருக்க வேண்டும். God does not make mistakes in anything. தேவன் ஒரு காலமும் தவற மாட்டார். He does not make mistakes. Let's pray. Let's just commit ourselves to the Lord. He is a good God. அவர் நல்ல தேவன், மகா பரிசுத்த தேவன். அவரை போல வேற தேவன் இல்லை. நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன், இரத்தத்தை சிந்தின தேவன், அடிக்கப்பட்ட தேவன், நமக்காக அவமானப்பட்ட தேவன்.
He was beaten for our transgressions. He shed his blood that our sins may be washed and made whiter than snow. He took the shame that we did not stand in shame before God the Father. His love has no limits, no boundaries. Who can measure the love of the Lord? பிதா ஓட அன்பு, பரிசுத்த ஆவியானோட அன்பு, இயேசுவோட அன்பை யாராலும் விவரிக்க முடியாது. அதை அளந்து பார்க்க முடியாது. அதுக்கு நீளமும் உயரமும் இல்லை, சதா காலமும் உள்ள அன்பு. இந்த நாளில் நம்ம இருதயத்தை தேவனிடத்தில் திருப்புவோமாக. நம்ம இருதயம் அவர் பக்கம் கிட்டி சேர கொடுப்போமாக. Let us draw near to the Lord. Father, I pray in the name of Jesus, draw me close to you. Draw me close to you. என்னை இழுத்து கொள்ளுங்க. உம்முடைய அன்புனால என்னை இழுத்து கொண்டு உம்முடைய பிள்ளையாக என்னை உருவாக்கி இயேசுவின் சாயல நான் உம்மை இந்த உலகத்தில் உம்மை பிரதிபலிக்க என்னை ஆசீர்வதிங்க. இந்த லென்ட் காலத்தை எனக்கு ஆசீர்வதிங்க. Lord, I pray that you will bless this time of Lent, even as I come closer to you, not by my thoughts, not by my works, not by my effort, but because you said that you have chosen me. I am your handiwork, chosen to do the good works that you have prepared before the foundations of the earth, O God. Forgive me where I have not been obedient to you, Lord. உமக்கு கீழ்ப்படியாத காரியங்கள் ஒவ்வொன்றும் நாம் உங்க முன்பாக நாங்கள் வைக்கிறோம் ராஜா. எங்கள் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி எங்கள் இருதயத்தை, புது இருதயத்தை நான் கொடுப்பேன் என்று சொன்னது போல ராஜா, எங்களுக்கு ஒரு புது இருதயத்தை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். Give us a new heart, Father, the heart that was in Jesus Christ. We thank you and we praise you for this time that we can spend with you and continue to spend with you. We thank you, Lord, in Jesus' name. Amen. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். இந்த வேலை கூட கருத்துக்கு நன்றி செலுத்துவோமா. தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். அவருக்கு ஒப்பு கொடுக்கிற வேலை தேவன் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கிறாரே. இது கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளை கூட நம்ம வாழ்க்கையை வாழணும்னு இருதயத்தில் வாஞ்சியோடு கூட இருக்கிறவர்கள் கர்த்தர் பார்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். தேவன் நம்ம கேட்க ஆரம்பிப்போமா, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கன்னு சொல்லுவோமா. நிச்சயமாய் அவர் வாழ்க்கையை மாற்றுவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். எல்லா தடைகளும் நீக்கி போடுகிற தேவன், சாபங்களை முறியடிக்கிறவர், உயர கொண்டு செல்கிற தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை மாறும்படிக்காக கர்த்தாவேப்பா எங்களுக்காக சிலுவையிலே தகப்பனேப்பா ஜீவனை கொடுத்தது, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உங்கள் அம்பின் கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். நீரே தகப்பனை எங்களை நடத்துங்க. உங்களுடைய வார்த்தையை, உங்கள் சத்தத்தை கேட்பதற்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களோடு கூட நடக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாய் எங்களை கொண்டு செல்லுங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து இருக்க கற்றுக் கொடுங்க. உங்களுடைய வாஞ்சியோடு கொடுத்தாங்க அப்படி தேட உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நம்ம தேடுவதற்கு இருந்தாலும் கூடப்பா ஒருவர் எங்களுக்கு தகப்படியப்பா உகுந்த தேவனாய் காணப்படுகிறீர கர்த்தாவே. உங்களுடைய பிரசனத்தை தேடி ஓட ஆண்டவரே எங்களுக்கு உதவியாக இருங்க ஆண்டவரே. இந்த உலகத்தின் மீது எங்கள் கண்கள் நாங்கள் வைக்காத கர்த்தாவே, உலகத்தின் காரியங்கள் நாங்கள் அதிகமாய் பேசாத கர்த்தாவே, உங்களுடைய நாமத்தின் தகப்படியப்பா உயர்த்தும்படிக்காக ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. பலவீனங்களை எடுத்து போட்டு புதிய பலத்தை கொடுங்க கர்த்தாவே. உமக்கே எல்லா துதிகான மகிமையும் வேலை கூட எடுக்கிறோம். பரிசுத்தாவியானவரே நாங்கள் இந்த வேலை கூட செலுத்த போகிற காணிக்கையும்
உம்முடைய அன்பின் கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த காணிக்கை ஒவ்வொரு காணிக்கும் அது ஆசீர்வதிக்கப்படும்படிக்காக வேண்டுகிறோம். கொடுக்கிற கரங்களையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. கொடுக்கிற இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறீங்க. சுத்தமான இருதயத்தோடு கொடுப்பதற்கு உத்தேசிய கர்த்தாவே. பரிசுத்தமான தேவனுக்கிட்ட விதைக்கும்படிக்காக வந்திருக்கிறோம். ஒவ்வொரு காணிக்கையும் கர்த்தாவே பண்ணி ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறீங்க. நாமத்தில் மகிமைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இன்னும் வந்து கர்த்தர் காணிக்கை செலுத்துவோமாக. ஒரு பாடலை நாம் பாடுவோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை கர்த்தாவே, உங்களுடைய கிருபையை எங்கள் மீது நீங்க ஊற்றினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால் கர்த்தாவே தகப்பனேப்பா ஜீவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட தகப்பனேப்பா அப்பா எங்களோட வழி நடத்துங்க தகப்பனே. எங்களை ஒவ்வொருவரும் உங்களுடைய அன்பின் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்.
தகப்பனே எங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் தகப்பனேப்பா நீக்கி போட்டு எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கர்த்தாவே எங்களை ஒரே தகப்பனேப்பா ஒரு முழுமையான மனுஷனாய் தகப்பனே மாற்றுங்க கர்த்தாவே. உங்களுடைய இறுதிக்கு தகப்பனே ஏற்றவர்களாய் தகப்பனே மாற்றுங்க. உமக்கு பிரியமானவர்களாய் தகப்பனே எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தீமையான காரியங்களும், உங்களுக்கு விருப்பமில்லாத காரியங்கள், உங்களுக்கு பிடிக்காத காரியங்கள் என்னவெல்லாம் இருக்குதோ கர்த்தாவே அதை தகப்பனே நாங்கள் அறிந்து கொண்டு அப்பா அதை நாங்கள் செய்யாதபடிக்க தகப்பனேப்பா எங்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்கும்படிக்காக வேண்டுகிறோம். உங்களுடைய பலன் எங்களுக்கு தேவையான காரியமாக இருக்கிறது கர்த்தாவே. உங்களுடைய பலன் எங்களுக்கு போதுமான காரியமாக இருக்கும் ஆண்டவரே இயேசுவேப்பா. அப்பா எங்களை விட்டு தகப்பனே விளங்காத தேவனா பிறகு நன்றி செலுத்தும் கர்த்தாவே. வேலை கூட அப்பா அந்த 40 நாட்கள் நாங்கள் உபவாசிக்கிற வேலை கூட கர்த்தாவே அப்பா நாங்கள் ஒருபோதும் அப்பா விட்டு விலகாதபடிக்கு கர்த்தாவே பின்வாங்காதபடிக்கு நாங்கள் எடுத்த முடிவில் சரியாக அப்பா பின்தொடர்ந்து போக எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாங்கள் காணும்படிக்க உதவி செய்யுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உருவாகணும் கர்த்தாவே. எங்களுடைய ஊழியங்களில் மாற்றங்கள் உண்டாகணும் கர்த்தாவே இயேசுவே. ஆண்டவரே எங்கள் வேத வாசிப்பில் எங்கள் ஜெபங்களில் ஒரு மாற்றம் உண்டாகணும் கர்த்தாவே. அப்பா எங்களை பார்க்கிறவர்கள் உண்மை பார்க்கும் வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மாற்றத்தை உண்டு பண்ணுங்க கர்த்தாவே. எங்களை கொண்டு உருவாக்குங்க கர்த்தாவே. எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. நீங்கள் சொன்னதை செய்வதற்கு தகப்ப நீங்கள் காட்டுகிற இடங்களுக்கு செல்வதற்கு கர்த்தாவேப்பா அப்பா எங்களை நீங்கள் உருவாக்கும்படிக்காக அனுப்பும்படிக்காக வேணும் கர்த்தாவே. எங்களை முழுமையாக உங்களுடைய அன்பின் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரே எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொண்டு வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எவரும் கரங்களை வைத்து ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மாறுவாதே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் எப்பொழுதும் நிலைத்து கடவதாக. ஆமென். ஹல்லேலூயா.